ஹலோ பிஆர்டி ஸ்குவாட். இப்போ நாம் ஒரு முக்கியமான ஒரு பைக் ரைடு கிளம்பிட்டோம். எங்கே, எப்போ, என்னன்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் போக போக சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு வேறு லெவலில் ஒரு எக்ஸ்ப்ரெஸ் டிரைவ். ஆமாம், அப்படி தான் சொல்லணும். இப்போ நாம் நிற்கிறது மதுரையிலங்க. மதுரையிலேருந்து அப்படியே கிளம்புறோம் NH-44. அப்படின்னா பழைய ரோடு NH-7 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே பெரிய ரோடு, அதாவது லாங்கஸ்ட் ரோடு இது தாங்க. ஆமாம், அந்த ரோடு தான் மதுரையிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும். அந்த ரோட்டில் தான் இப்போ நாம் ட்ராவல் பண்ணுறோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா இந்தியாவிலே பெரிய ரோடுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கன்னியாகுமரியில். ஆமாம், இப்போ நம்ம டயானா நம்ம BMW GSல தான் கிளம்பிட்டோம். மேலே ஏறியாச்சுங்க பைபாஸில். அப்புறம் என்ன, பறக்க வேண்டியது தான். அதே போல் இந்த ரோடு கன்னியாகுமரியில் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர் வரைக்கும் இந்த ரோடு இருக்குது. இதோட இருங்க இது நம்மளோட இன்ஸ்டா ஐடி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரோட்டோட மொத்த நீளம், டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 4112 கிலோமீட்டர். ஒரே ரோடு. நம்ப முடியுதா உங்களால்? கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. மைல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2555 மைல் இந்த ரோடு. இது தாங்க இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் ரோடு. ஆமாம், நேஷ்னல் ஹைவே 7 அப்படின்னு சொல்லுவாங்க பழசு. இப்போது NH-44 கேள்விப்பட்டிருக்கீங்களான்றதை கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. தமிழ்நாட்டில் இந்த ரோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கன்னியாகுமரியில் கிளம்பி பெங்களூரு, ஹைதராபாத், நாக்பூர் அப்படியே போகுதுங்க. ஜெய்ப்பூர், டெல்லி, லாகூர், ஸ்ரீநகர் வரைக்கும். அதே போல் இந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். கொடை ரோடு வரைக்கும் நாம் போக போகிறோம். எஸ், மதுரையிலேருந்து கிளம்பி அப்படியே அந்த வாடிப்பட்டி தாண்டி கொஞ்சம் தூரத்தில் லெஃப்டில் கட் பண்ணிவிடுவோம். எங்கே போகிறோம் அப்படின்னா அது சஸ்பென்ஸ், நான் போக போக சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ரோடு குவாலிட்டி எப்படி இருக்குன்னா நல்லா தாங்க இருக்குது. அதே போல் இது மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ளே 4 வழிச்சாலை. எஸ், சேலம் அந்த பக்கம் போயிட்டீங்க, ஓசூர், பெங்களூர் சைடு போனீங்கன்னா 6 வழிச்சாலையாக நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் இங்கே மதுரை, கன்னியாகுமரி இங்கே எல்லாமே 4 வழிச்சாலை. அதனால் நார்மலுக்கு NH மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது ரொம்பவே ஃபேமஸான, ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரூட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது. அதுவும் நமக்கு பிடிச்ச பைக்கில் நம்ம டயானா கூட போகிறது, அது வேறு லெவல் ஃபீல். ரோடு அப்படின்றதுல நிறையா இருக்குங்க. சாதாரணமாக கிராமம், வில்லேஜில் உள்ளது அது கிராமச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற முக்கியமான ரோடு அது மாவட்ட நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க, மாவட்ட சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மாநில நெடுஞ்சாலை, எஸ், ஸ்டேட் ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தான் இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீமாக உள்ளது தான் நேஷ்னல் ஹைவே. அங்கே தாங்க அந்த உயிரை வாங்கக்கூடிய டோல்கேட் இருக்கும். ஆமாம், வழிப்பறி, பகல் கொள்ளை எப்படி வேணாலும் சொல்லலாம், அது டோல்கேட். அதே போல் இந்த மதுரையில் ஆரம்பித்து திண்டுக்கல் போகிற வரைக்கும் நாம் கொடைக்கானல் ரோடு வரைக்கும் தான் போயிருந்தோம். அதுக்குள்ளேயே ரோடு அந்தளவுக்கு ஃப்ரீயாக அப்படின்லாம் சொல்ல முடியலை. அங்கங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதே போல் மாடு, நான் 4 கால் மட்டும் தாங்க சொல்கிறேன். மாடு அங்கங்கே குறுக்க போகுது. அதே போல் இடையில நிறையா இப்போது ரெய்னி சீசன் மாதிரியே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த ரோட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில், அந்த டிவைடரில் நிறையா அங்கங்கே பசுமையாக இருக்கிறதுனால ஆடு மாடு எல்லாமே ரோட்டை அப்பப்போ கிராஸ் பண்ணுது. அது ஒரு தொந்தரவு. அதனால் நம்ம என்ன தான் பைபாஸ், என்ன தான் நேஷ்னல் ஹைவே 44 ட்ராவல் பண்ணாலும் கவனமாக பார்த்து தாங்க போக வேண்டியிருக்கு. ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினைக்கவும் முடியலை, சொல்லவும் முடியலை. அதே போல் நம்மளோட ஸ்பீடு ஆவரேஜ் குரூசிங் பார்த்திங்கன்னா 100. ஆமாம், 100 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா லாங்கில் போகிறோம். 100ல் போனால் தான் இன்ஜின் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம சீக்கிரமாக ரீச்சும் ஆக முடியும். இல்லைனா உடம்பு வலி, டைமிங், இது எல்லாமே ஒரு இஷ்யூ இருக்கும். அதனால் நார்மலாக நம்ம குரூஸ் பண்ணுறது 100. ஆமாம், ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸே இல்லைன்னா 110, 120 அப்படி கூட போவோம். நிறையா பேருக்கு இது ஸ்பீடாக தெரியும், ஏன்டா இவ்வளோ ஸ்பீடு போகிற அப்படின்னு. நாங்கள்
சின்ன ரோட்டில் லோக்கலில் எல்லாம் ஸ்பீடு போக மாட்டாங்க, நார்மல் பைக் மாதிரியே தான் ஓட்டுவோம். ஏன்னா இது 6 கியர் இன்ஜின், ஓகேங்களா. இதை நம்ம நார்மலாக 30, 40, 50 ஓட்ட முடியாது. இன்ஜின் அப்படியே திணறும், சூடு உடம்பு ஃபுல்லாக ஏறிடும். அதனால் நார்மல் 90, 100ங்கிறது நார்மல் ஸ்பீடு, அவ்வளோதான். அதில் போய்ட்டு ஏன் இவ்வளோ ஸ்பீடு அப்படின்றதெல்லாம் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏங்க 5 லட்ச ரூபா, 6 லட்சம், 10 லட்சம் கொடுத்து பைக் வாங்குகிற ஆள் வெறும் 30லையும் 40லையும் போகிறதுக்கா? அதுக்கு ஏங்க சூப்பர் பைக் வாங்கணும், அதுக்கு ஏங்க பெரிய பைக் வாங்கணும், அதுக்கு ஏங்க ப்ரீமியம் பைக் வாங்கணும்? BMW மாதிரிலாம் பெரிய பைக் எதுக்கு வாங்குகிறோம் 40, 50ல் போகிறதுக்கா? சரி, அதெல்லாம் விடுங்க. அந்த லெவலில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகி இப்போ இந்த பைக் ஓட்டிகிட்ருக்கோம், ஓகேங்களா. அடுத்து இதை விட என்ன பெருசு, 850 GS இல்லை BMW 1250 GS எல்லாம் வாங்கினோன்னா அதுவும் இப்படி தான் நார்மலாக 120, 130, 140 தான் அதெல்லாம் ஓட்டணும். இல்லை அப்படின்னா ஹீட்டு தாங்க முடியாது நம்மளால். வேகமாக போனால் தான் அந்த காற்று கொஞ்சம் ஃபுல்லாக ஏர் ஃப்ளோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹீட்டு குறையும். அந்த மாதிரியெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, ஓகேங்களா. அதே போல் நாம் பைக்கு எடுத்தோம் அப்படின்னா சாதாரணமாக 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவோம். இந்த 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது 30, 40 ஓட்டினா எப்போங்க போய் சேர முடியும்? இடையில நம்ம சாப்பிட்ற டைமிங் இருக்குது, டீ பிரேக்கிங் இருக்குது, அங்கங்கே நாம் ரெஸ்ட் எடுப்போம், உடம்பு வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கொஞ்சம் நேரம் நிற்போம், 10 நிமிஷம் 20 நிமிஷம், அப்புறம் அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால நாம் குரூசிங் ஸ்பீடு 100 அந்த ரேஞ்சு தாங்க ஓட்டுவோம். அதே போல் இப்போது எங்கே போயிட்டுருக்குன்றத நான் சொல்கிறேன். தேக்கடி, கேரளாவில் தேக்கடிக்கு தாங்க பிளான் போட்டோம். அது ஒரு பெரிய விஷயம், அதை நான் சொல்கிறேன், கண்டினியூ பண்ணுறேன். தேக்கடி தான் பிளான் போட்டோம். சரி, தேக்கடி போகலாமே அப்படின்னு சொல்லி. ஆனால் தேக்கடியில் கிளைமேட் அந்தளவுக்கு ஒரு ஜில்லுன்னு இருக்காது. காரணம் என்னென்னா, நம்ம தேனியிலேருந்து போனோம் அப்படின்னா பெரியகுளம், அடுத்து தேனி, சின்னமனூர், உத்தமபாளையம், கம்பம், கூடலூர், லோயர் கேம்ப், தேனி, இந்த ரூட்டில் தான் நம்ம போவோம். தேனின்ற குமுளி, லோயர் கேம்புக்கு அடுத்து குமுளி. ஆமாங்க, குமுளி தேக்கடி ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுத்துக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாது, ரெண்டுமே ஒரே இடம்தான், ஓகேங்களா. இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற இடத்துக்கு பேர் குமுளி, கேரளாவில் அது தேக்கடி. அது பார்ட்ரு. இங்கேருந்து போகிற பஸ்ஸெல்லாம் குமுளியோட ஸ்டாப், அங்கேருந்து வர்ற பஸ்ஸெல்லாம் குமுளியோட ஸ்டாப். கேரளா பஸ்ஸு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வருது, இருந்தாலும் மேக்ஸிமம் பஸ் அதோட ஸ்டாப், ஓகேங்களா. அடுத்தது அந்த தேக்கடியில் என்ன இருக்குன்னா, முல்லை பெரியாறு டேம் இருக்குது. அதே போல் அந்த வனவிலங்கு சரணாலயம், அது புலிகள் சரணாலயம் தான் அது. அங்கே உள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு ஃபாரஸ்ட்டில், கேரளா ஃபாரஸ்ட் FO அப்படின்றது அவங்க ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு அவங்களே வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதில் நம்ம டிக்கெட் எடுத்து இல்லை முன்னாடியே ரிசர்வ் பண்ணி கூட போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அங்கே போகலான்னு தான் பிளானு. ஆனால் என்னென்னா, தேக்கடி அந்த குமுளி அங்கே கிளைமேட் பெருசாக இருக்காது. ஏன்னா லோயர் கேம்ப் அடிவாரத்துலேருந்து மேலே ஏறுறது வெறும் 10 கிலோமீட்டர் தான். அதனால் வெறும் 10 கிலோமீட்டர் ஹில்ஸில் ஏறினா என்னங்க இருக்கும், ஒன்றுமே இருக்காது. இப்போ கொடைக்கானல் ஏறோம்னா 55 கிலோமீட்டர் ஏறுவோம், ஊட்டி ஏறோம்னா 45 கிலோமீட்டர் ஏறுவோம், வால்பாறை ஏறுறோம்னா 40 கிலோமீட்டர் ஏறுவோம், கொல்லிமலை ஏறுறோம் அப்படின்னா அதுவும் 40 கிலோமீட்டர் ஏறுவோம். அவ்வளோ ஹைட்டு நம்ம ஏறினா தான் கொஞ்சமாவது கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம சாதாரண ஊரில் அடிக்கிற மாதிரியே வெயில் அடிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம், சரி ஓகே தேக்கடியிலேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது கோட்டயம் ரூட்டு. தேக்கடி அங்கேருந்து கிளம்புற ரூட்டு கோட்டயம் ரூட்டு, வண்டி பெரியாறு அந்த வழியாக போகும். சரி ஓகே, அங்கே பிளான் பண்ணலாம் அப்படின்னா வாகமன் இருக்குது அந்த ரூட்டில். வாகமன் போகிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிடும். அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான ஒரு சின்ன டவுன், அதான் ஏலப்பாரா. ஏலப்பாராவில் நம்ம ரூம் புக் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த ட்ரிப் கிளம்புறோம், சரிங்களா. அது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, தேக்கடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 36 கிலோமீட்டர். 3 ரூட் இருக்குது. ஒரு ரூட்டு 45 கிலோமீட்டர், ஒரு ரூட்டு 40 கிலோமீட்டர், ஒரு ரூட்டு 38 கிலோமீட்டர். ஆமாம், போகும்போது அது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சரியான ஒரு காட்டு பாதையில் போய், அதுவும் ஈவினிங் ஒரு 6 to 7 டைமில் செம்மையான ஒரு
பெருசாக ஆஃப் ரோடிங்னு சொல்ல முடியாது, ஆனால் சரியான காடு, நல்ல ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு. மிஸ்ட்டு சுத்தமாக ரோடே தெரில, எல்லாம் பைக்கை நிறுத்திட்டோம். அந்த வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் BMW பைக் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த பைக்கோட மெயின்டெனன்ஸ் என்ன, எவ்வளோ ஹைட் இருந்தால் இந்த பைக் வாங்கலாம், மைலேஜ் என்ன கிடைக்குது, இதில் என்ன வேரியண்ட் இருக்குது, நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, அங்கங்கே பிரச்சனைகளும் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா, அதெல்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த பைக் எடுக்கிறது நம்ம லோக்கல் யூஸுக்கு கிடையாது. இது GS மாடல், அட்வென்ச்சர் மாடல். இது வந்து நாம் எடுத்தோம் அப்படின்னா லாங் ரைடு போவோம், அப்பப்போ அட்வென்ச்சர் ஆஃப் ரோடிங்லாம் பண்ணுவோம். அதுக்காக தான் காட்டுக்குள்ளே போய் எங்கேயோ மாட்டிட்டு BMWவில் சர்வீஸ் கிடைக்காம, அதுக்கெலாம் நிறைய இஷ்யூ இருக்குது. ரோட் சைடு ஆக்சிடெண்ட் அப்படின்னு கம்பெனிலே கொடுத்தாலும் நிறைய இஷ்யூஸும் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது? டயரு சப்பா, அது பெரிய கதைங்க. வண்டியில் வர்ற அந்த ஸ்டாக் டயர்னு சொல்லுவோம்ல, வண்டியிலே வர்ற டயரு சுத்தமாக செட் ஆகாது. ஆமாம், அந்த டயர் வச்சு ஆஃப் ரோடிங் பண்ணியெல்லாம் ஒரு இன்ச்சு கூட நகரலை. பழனிக்கே பால் காடி எடுத்தாலும் நகராது அப்படின்ற மாதிரி சுத்தமாக நகரலை. அந்த வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போது அந்த வாகமன் ட்ரிப்பு, தேக்கடி, குமுளி, அந்த ஏரியா, வண்டிப்பெரியாறு, ஏலப்பாரா, வாகமன், இதில் எல்லாத்துலேயும் போய் நம்ம பெரிய ஒரு ஆஃப் ரோடிங்லாம் பண்ணோம் மணிக்கணக்காக. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் உள்ளே கூப்பிட்டு, அதே போல் 10 பேர் போயிருந்தோம் இந்த ரைடு. அதே போல் அங்கே ஒரு நல்ல ஒரு சமவெளின்லாம் சொல்ல முடியாது, நல்ல ஒரு ஆஃப் ரோடிங், ஒரு டீ எஸ்டேட்டுக்குள்ளே ஆஃப் ரோடிங்லாம் பண்ணோம். சரி, ஓகே, எல்லாருமே ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அட்வென்ச்சர் பைக் 1, 2, 3 3 பைக்கு தான். மற்றபடி ராயல் என்ஃபீல்டு ஒரு 4 பைக்கு, அதில் ஹண்டர், மீட்டியார், அப்புறம் கிளாசிக், இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ப்ரோ ஒருத்தர் ஹோண்டா CB 300Rல வந்திருந்தார். கிட்டத்தட்ட எல்லாருமே ட்ரை பண்ணாங்க உள்ளே இறக்கி. எங்கே? வாகமனில். ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ ஏற்கனவே ஒரு பார்ட் அப்லோடு பண்ணிட்டோம். அடுத்த பார்ட் கூடிய சீக்கிரம் அடுத்த நாள் வந்துடும். டெய்லி வீடியோஸ் போடுவாங்க நம்ம சேனலில். டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வரும். ஷார்ட்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமே, 10 செகண்ட் இருக்கும், 50 செகண்ட் கூட இருக்கும். அது ஷார்ட்ஸ். டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வந்துடும். காலையில் ஒரு ஷார்ட்ஸ், ஓகேங்களா? அப்புறம் ஃபுல் வீடியோ, அது 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை அப்பப்போ நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஃபுல் வீடியோன்றது 10 நிமிஷம் இருக்கும், 20 நிமிஷம் இருக்கும், 40 நிமிஷம் இருக்கும், அந்த மாதிரி. ஓகேங்களா? அதே போல் அந்த வாகமனில் போயிட்டு சூப்பராக ஒரு ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். ஆமாம், எத்தனை அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன பைக் இன்டர்வியூனா, நம்ம தூத்துக்குடியிலேருந்து ப்ரோ வந்திருந்தார். அவர் வந்து ஹோண்டா CB 300R வச்சுருந்தார். புது பைக் அது, எடுத்து 2-3 மாதம் தான் ஆச்சு அப்படின்னு சொன்னார். 2800 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆமாம், அவருக்கு அந்த பைக் செம்மையாக செட் ஆச்சு. அந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ, யார் வாங்கலாம், காஸ்ட் என்ன, மைலேஜ் எல்லாம் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுங்க எனக்கு அவர் சொன்னது. இப்படியா, இவ்வளோ தானா, இப்படி தானா அப்படின்னு. அது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக அவர்கிட்டையே கொஸ்டின்ஸ் கேட்டு அவரே பதில் சொல்லி டைரெக்டாக நம்ம போட்டிருக்கோம். எந்த லொக்கேஷனில்? வாகமனில். சூப்பரான ஒரு பேக்ரவுண்டில், செம்மையான கிளைமேட்டில் அந்த வீடியோ எடுத்திருந்தோம். அதுவும் கூடிய சீக்கிரம் வரும். அடுத்தது ஓசூர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தர் மீட்டியார் டாப் மாடல், சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க, அந்த மாடலில் வந்திருந்தார். அவரை திண்டுக்கல்லில் வச்சு அவரை பிடிச்சி வச்சு அவர் ஒரு மதுரை சட்னிக்கு தானடா ஃபேமஸ்ஸு, கிட்னிக்குமா அப்படின்ற மாதிரி திண்டுக்கல்லில் இவரை பிடிச்சி வச்சு கிட்னியெல்லாம் எடுக்கலைங்க, பேட்டி தான் எடுத்தோம். ஆமாம், அது ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ. மீட்டியார் 350 டாப் எண்ட் மாடல். ஆமாம், அது நல்லா தாங்க இருந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம், நான் புல்லட் பைக் ஓட்டினேன் ஒரு 10 கிலோமீட்ரு. சரி, இப்போ லேட்டஸ்ட் மாடல் 2024 மாடலாக நான் ஒரு 10 ஆமாம் இருக்கும், 10 கிலோமீட்டர் கண்டிப்பாக, 10-12 கிலோமீட்டர் இருக்கும் நான் ட்ரைவ் பண்ணேன். அந்த வீடியோ, நான் புல்லட் ஓட்டுற வீடியோவும் நம்ம சேனலில் வரப்போகுது, வெயிட் பண்ணுங்கள். ஆமாம், செம்மையாக இருந்துச்சுங்க அது. நான் எதிர்பார்த்ததை விட நிறைய விஷயங்கள் பெட்டராக இருந்துச்சு. ஆமாம், அது என்ன ஏதுன்றதையெல்லாம் நாம் அதில் பேசுவோம், ஓகேவா?
சரி, ஓகே, வாங்க ரோட்டுக்கு போகலாம். மதுரையிலேருந்து இந்த கொடை ரோடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரூட்டுங்க அது. ஏன் அப்படின்னா, இது NH7 அப்படின்றது ஒன்று. பெரிய ரோடு, இந்தியாவிலே பெரிய ரோட்டில் நாம் பைக் ஓட்டுறோம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதுரை, கொடை ரோடு, நிலக்கோட்டை, வத்தலகுண்டு, பெரியகுளம், தேனி, இந்த ஏரியா ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு ஹில்ஸ் தெரிஞ்சிட்டே இருக்குங்க. இப்போ பாருங்களேன், எதிரில் கொஞ்சம் ரைட் சைடில் ஃபுல்லாக ஹில்ஸு. இதெல்லாம் ஒரு வேறு லெவல் ஃபீலு. ஆமாம், அங்கங்கே ரோடு வேலை வேறு நடக்குது. இது ஒரு பெரிய டிஸ்டர்புங்க. ஆமாம், அங்கங்கே பெரிய அந்த வார்னிங்குள்ளே அந்த போர்டை வச்சு அங்கங்கே தொந்தரவு. ஆமாம், இது எல்லா NHலையும் இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதம் இந்த டைம்லேயே நிறையா அங்கங்கே இஷ்யூங்க. திருச்சி திண்டுக்கல் ரோட்டில் இது மாதிரி இஷ்யூ, அதே போல் மதுரை டு திண்டுக்கல் ரோட்டில் இந்த பிரச்சனை, அதே போல் தஞ்சாவூர் டு திருச்சி ரோட்டில் இந்த பிரச்சனை. இதுமாரி அங்கங்கே ரோடு வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா, மக்கள் தொகை அதிகமாகுது, வெஹிக்கிள்ஸ் அதிகமாகுது, அப்போது டிராஃபிக்கும் அதிகமாகுது. அந்த டைமில் அந்த ஓவர்ஃப்ளோ இல்லை ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரயில்வே ட்ராக்குக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு சின்ன கடத்தெருவுலையோ அது பெருசாக அந்த இடத்துல டிராஃபிக் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூ வர்றதுனால அங்கே ரோடை மறித்து கட் பண்ணி விட்டுருக்காங்க. இது ஒரு பெரிய இம்சங்க அது. ஆமாம், அதே போல் திருச்சி திண்டுக்கல் ரோட்லேயும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. சபா முடியல. முன்னாடி மணப்பாறைக்கிட்ட வேலை நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ அதை கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போது வேறு இடத்துல நடக்குது. இந்த இடத்துலலாம் லேட் ஆகுதுங்க, ரொம்ப லேட் ஆகுது. அதில் உள்ள என்ட்ரி ஆகி அதில் திரும்ப மறுபடியும் பைபாஸில் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 3-4 கிலோமீட்டராவது கீழே இறக்கி விட்டுறாங்க. அதே போல் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், திருச்சி டு திண்டுக்கல் ரோட்டில் அந்த திருச்சியிலேருந்து கருமண்டபம் ஏரியாவில் முன்னாடி செம்ம டிராஃபிக்காக இருக்கும், ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் கிட்டத்தட்ட NH ஈக்குவலுக்கே நல்லா பண்ணிட்டாங்க அதை. ஆமாம், இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போகும்போது பார்த்தேன், சூப்பராக பண்ணிட்டாங்க. முன்னாடி அந்த அக்ரி யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் போகிற வரைக்குமே ஒரு மாதிரி நெரிசலாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். எப்படா நம்ம போய் டோல் ரோடு அப்படின்னு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல போய் ஏறுற வரைக்கும் இருக்கும். இப்போது அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாங்க. திருச்சி டு திண்டுக்கல் இப்போ ஈஸியாக போகலாம். இன்னொரு 10 நிமிஷம் டைம் சேவ் ஆகும், அது ஒரு பெரிய விஷயம். அதே போல் நம்ம டயானாவுக்கு இந்த டயர் மாற்றணும் உடனேங்க. கிலோமீட்டர் ரொம்ப ட்ராப் ஆகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. ஆமாம், திண்டுக்கல் டு திருச்சி 100 கிலோமீட்ரு. அந்த 100 கிலோமீட்டருக்கு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு முடிஞ்சு போச்சுங்க. அப்போ 20 தான் கொடுக்குது போல். ரொம்ப மோசமாக இருக்குது எனக்கு. அதே போல் அந்த 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டதில் அந்த 100 கிலோமீட்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டணும். 110, 120 அப்படி தான் ஓட்டணும். ஒருவேளை அதனால ரொம்ப ட்ராப் ஆச்சா என்னென்னு தெரியலங்க. ஆனால் டயரில் கண்டிப்பாக ஒரு இஷ்யூ இருக்குது. மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகுது தான். அதுக்கு இங்கே என்னங்க பண்ண முடியும்? எனக்கு கிரிப் பெட்டராக வேணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் இதை போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுங்க. மைலேஜ் இது தான் கொடுக்குது அப்படின்னா நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எனக்கு கிரிப் தான் பெட்டராக எனக்கு வேணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மைலேஜுக்கு விட கிரிப் எனக்கு பெட்டராக இருக்கணும், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் இது இந்த மாதிரி பைபாஸை விட்டுட்டு பாக்கி எல்லாமே ஆஃப் ரோடு, மேடு பள்ளம், ஸ்பீடு பிரேக்கரு அங்கே இங்கே தான் பெரிய இம்சையாகவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக நமக்கு இது தான் வேணும், கிரிப் டயர் மட்டும்தான் வேணும். அதிலே வர ஸ்டாக் டயர்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. அங்கே வச்சு வாகமனில் ப்ரோ கொண்டு வந்திருந்தார் சென்னையிலேருந்து, அது புது வண்டி, அதில் ஸ்டாக் டயர் தான் இருந்துச்சு, செட்டே ஆகலை. ஒரு அடி கூட மேலே ஏற முடியலைங்க, கிரிப்பே இல்லாமல். சரி, ஓகே ப்ரோன்னு விட்டாச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மைலேஜை பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. அதே போலங்க, உங்களுக்கு பைக் ரைடு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதே போல் எங்கள் டீம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி வரணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் கான்டாக்ட் நம்பர், நேம், டிஸ்ட்ரிக்ட் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. கண்டிப்பாக நாங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுறோம்.
எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் லைஃப் லாங் பைக் ரைடு வர்றதுக்கு ஆப்ஷன் உண்டு. தமிழ்நாடு, கேரளா போவோம், கோவா போவோம், நார்த் இந்தியா போவோம், லடாக் போவோம், நேபாள், எங்கே பார்த்தாலும் போவோங்க நாங்கள். இதுக்குள்ளே தான் அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா? ஏற்கனவே நாங்கள் 3 தடவை லடாக் போயிருக்கோம், ஒரு தடவை நேபாள் போயிருக்கோம். சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் எங்களுக்கு. சரிங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாம் அடுத்தடுத்த ரைடு, அடுத்தடுத்த ட்ரிப்பு எல்லாமே பெட்டராக என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, அதே போல் ஏஜ் வந்து ஒரு 21+ இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா பைக்கில் போகும்போது பைக்குக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்குது, பைக் ரைடர்ஸுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. சிம்பிள் தாங்க. ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணக்கூடாது, வரிசையாக போகணும், அதே போல் போதுமான அளவு இடைவெளி விடணும். இப்போ டிராஃபிக்கில் போய் நிற்கிறோன்னா பக்கத்தில் நிற்கலாம். பைபாஸில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் விரட்டுறோம் அப்படின்னா அப்போது போதுமான அளவு இடைவெளி இருக்கணும். எவன் குறுக்க வருவான்னு தெரியாது, எவன் எப்போ பிரேக் அடிப்பான்னு தெரியாது. அதுக்கெல்லாம் சேஃபாக இருக்கணும். எப்போவுமே அவேர்னஸ்லேயே இருக்கணும். ஏனோ தோணலாம் பைக் ஓட்டுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரிங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஃபுல் கியர்ஸ் சேஃப்டிக்கு வச்சுருக்கணும். ரைடிங் ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டு, நல்ல க்ளவுஸு, நீ கார்ட்ஸு, நல்ல ஷூ, இந்த மாதிரி இது எல்லாமே இருந்தால் தான் பைக் ரைடுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் பைக்குக்கு புக்கு கரெக்டாக இருக்கணும், இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள். இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது, எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் உங்கள் கான்டாக்ட் நம்பர், நேம், டிஸ்ட்ரிக் போட்டு விடுங்க. நாங்களே கால் பண்ணுறோம். சரிங்களா? நிறையா ட்ரிப் போயிருக்கோம். நேபாள் ரைடு போயிருக்கோம், முக்திநாத்தெல்லாம் போயிருக்கோம், உலகத்துலேயே எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ரோடெலாம் போயிருக்கோம். எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் தான் இருக்குது. அப்படியே செக் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்படி இல்லாமல் ரோடு இருக்குது உலகத்தில், நேபாளில் இப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னு பெருமைப்படவும் செய்யலாம், கழுவி ஊற்றவும் செய்யலாம். ஆமாங்க. அதே போல் இப்போது ஏலப்பாரா, இந்த தேக்கடி, ஏலப்பாரா, வாகமன் ரயிலில் வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டுங்க. செம்ம கிளைமேட்டு. அப்படிலாம் கிளைமேட்டை பார்த்தே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு 24 ஹவர்ஸும் கிளைமேட்டுங்க. சரியான மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரியல, ஒரே புகையாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு மிஸ்ட்டு, அந்தளவுக்கு கிளைமேட்டு, மழை தூறல் வேறு. அதிலெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு 10 பேர் கூட ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும்? டீ எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லோரும் கூடவும் அங்கங்கே மீட் பண்ணோம். அங்கங்கே அதெல்லாம் வேறு லெவல் ஃபீல். அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், உடனே நீங்கள் பார்த்துடலாம். நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பைக் ரைடு பற்றியோ இல்லை நம்ம பைக் பற்றியோ உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது, ஏதாவது கேட்கணும், இல்லை உங்கள் கருத்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. கண்டிப்பாக ஒரு கமெண்ட் போட்டுவிடுங்க. இந்த ரோடு மதுரை டு கொடை ரோடு, அதாங்க திண்டுக்கல் ரோடு, உங்களுக்கு பிடிக்குமா? எப்போ ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? பைக்கில் போயிருக்கீங்களான்றதை கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.